குறள் வஞ்ச மனத்தான் படியிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். விளக்கம் வஞ்ச மனத்தவனின் திருட்டு நடத்தையைக் கண்டு அவன் உடம்போடு கலந்திருக்கும் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்னும் ஐந்து பூதங்களும் தமக்குள் சிரிக்கும். குறள் வானுயர் தோற்றம் எவன் செய்யுந் தன்னெஞ்சத் தானறி குற்றப்படின். விளக்கம் தன் மீது தன் நெஞ்சமே குற்றம் சொல்லுமானால் மேலான நிலையினால் வரும் பலன்தான் என்ன? குறள் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம். புலியின் தோல் போர்த்துமேயின் தற்று. விளக்கம் கெட்டவன் நல்லவன் போல நடிப்பது பசு புலியின் தோலை போர்த்திக் கொண்டு மேய்ந்தது போலாகும். குறள் தவமறைந் தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ் தற்று. விளக்கம் மேலான நிலையிலிருந்தும் கீழான செயல்களைச் செய்வது வேட்டை ஆடுபவர் புதருக்குப் பின் மறைந்து நின்று பறவைகளை பிடிப்பது போலாம். குறள் பற்றற்றேம் என்பார். படிற்றொழுக்கம் எற்றெற்றென்றேதம் பலவுந் தரும். விளக்கம் எத்தகைய பற்றுகளும் இல்லாதவர் என்று வாயால் சொல்லிச் செயலால் தவறாக வாழ்பவரின் வாழ்க்கை பிறகு ஏன் அப்படிச் செய்தோம் ஏன் அப்படிச் செய்தோம் என்று வருந்தும்படி பல துன்பங்களையும் தரும். குறள் நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். விளக்கம் மனத்துள் எதையும் வெறுக்காமல் வெளியே வெறுத்தவர் போல் ஏமாற்றி வாழும் மனிதரைக் காட்டிலும் கொடியவர் இவ்வுலகத்தில் இல்லை. குறள் புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து. விளக்கம் குன்றிமணியின் மேனியைப் போல் வெளித்தோற்றத்தில் நல்லவராயும் குன்றிமணியின் மூக்கு கருத்து இருப்பது போல் மனத்தால் கரியவராகவும் வாழ்வோர் இவ்வுலகில் இருக்கவே செய்கின்றனர். குறள் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். விளக்கம் மனம் முழுக்க இருட்டு, வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம். இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர். குறள் கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கனை வினைப்படு பாலார் கொளல். விளக்கம் வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது, கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது. அதனால் தோற்றத்தால் அன்றிச் செயலால் மனிதரை எடை போடுக. குறள் கற்க கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. விளக்கம் கற்கத்தகும் நூல்களை பிழையில்லாமல் கற்க, கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்ப நல்ல வழிகளில் வாழ்க. குறள் எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டுங் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. விளக்கம் வாழும் நல்லவர்க்கு அறிவியலும் கலையியலும் சிறந்த கண் என்று அறிந்தவர் கூறுவர். குறள் கண்ணுடையரென்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். விளக்கம் கற்றவரே கண் உடையவர், கல்லாதவரோ முகத்தில் இரண்டு புண்ணையே உடையவர். குறள் பிணிக்கு மருந்து பிரமன் அணியிழை தன்னோய்க்குத்தானே மருந்து. விளக்கம் நோய்களுக்கு மருந்து பெரும்பாலும் அந்நோய்களுக்கு மாறான இயல்பை உடையவையே, ஆனால் இவள் தந்த நோய்க்கு இவளே மருந்து. குறள் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. விளக்கம் மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள், பெற்றோர், உறவினர் என்னும் மூவர்க்கும் நல்ல வழியில் உதவுபவன். குறள் தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. விளக்கம் இறந்து தென் திசையில் வாழ்பவர் தேவர்கள், விருந்தினர், சுற்றத்தார், தான் என்னும் ஐந்து பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு. குறள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. விளக்கம் மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பும் தேடிய பொருளை நட்பு சுற்றங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கையின் பண்பும் அதுவே, பயனும் அதுவே. குறள் துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. விளக்கம் மனைவியோடு வாழ்பவன்தான் துறவியர், வறுமைப்பட்டவர், இறந்து போனவர் என்பவர்க்கும் உதவுபவன். குறள் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது. விளக்கம் முன்பு என் மனைவியுடன் கூடி அனுபவித்த இன்பத்தை பிரிந்திருக்கும் போது நினைத்தாலும் அது நீங்காத பெரு மகிழ்ச்சியை தருவதால் குடித்தால் மட்டுமே மகிழ்ச்சி தரும். கள்ளைக் காட்டிலும் காதல் இன்பமானது. குறள் தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல். விளக்கம் தம் நெஞ்சத்தில் என்னை விலக்கிவிட்ட அவர் என் நெஞ்சத்தில் மட்டும் ஓயாமல் வருவதற்கு வெட்கப்பட மாட்டாரோ?
குறள். அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. விளக்கம். செல்வங்கள் பலவற்றுள்ளும் சிறந்தது அருள் என்னும் செல்வமே. பொருட்செல்வம் இழிந்த மனிதரிடமும் உண்டு. குறள். அருளில்லார் கவ்வுலகமில்லை, பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி அங்கு. விளக்கம். பொருள் இல்லாதவர்க்கு இப்பூவுலக இன்பம் இல்லாதது போலவே அருள் இல்லாதவர்க்கு மேல் உலக இன்பம் இல்லை. குறள். நல்லாற்றான் நாடி யருளால்க பல்லாற்றால் தேரினும் அஃதே துணை. விளக்கம். நல்ல நெறியில் வாழ்ந்து நமக்கு உதவும் அறம் எது என ஆய்ந்து அருளுடன் வாழ்க. எல்லாச் சமய நெறிகளால் ஆய்ந்தாலும் அருளே நமக்குத் துணையாகும்.